ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக முடிஞ்ச ஜேஇ எக்ஸாம்லேருந்து கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விச் லாஜிக் கேட் இஸ் கிவன் இன் த ஃபிகர். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த படத்தில் ஒரு லாஜிக் கேட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லாஜிக் கேட் என்ன லாஜிக் கேட், இதோடைய அவுட்புட்டு என்ன லாஜிக் கேட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற இன்புட்டு பிங்கிற இன்புட்டு இதில் கொடுக்குறோம்னா நாட் கேட்டில். அப்போ ஒரு நாட் கேட்டோடைய ரிசல்ட் நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுக்குற இன்புட்டை அப்படியே நமக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ ஏன்னு கொடுத்தோம்னா இது ஏ பார்னு வரும். அப்ப இங்கே அவுட்புட் நம்மளுக்கு ஏ பார், இங்க அவுட்புட் ஏ பார், நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பி பார். இது என்ன கேட்டுன்னா இது ஒரு நார் கேட். அப்ப நார் கேட் என்ன பண்ணும், ஆர் கேட்டோட ஆப்போசிட். அப்போ கொடுக்குற ரெண்டு இன்புட்டை இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணி அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கோம். அப்ப ஏ பிளஸ் பி ஹோல் பார்னு வரும். அப்ப இந்த இடத்துல என்னன்னு வரும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி ரெண்டு இன்புட் இங்க நமக்கு ஏ பார் பிளஸ் பி பார்னு போகும். திஸ் இஸ் ஹோல் பார். இப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி மார்கன்ஸ் தியரம் பிரகாரம் ஏ டாட் பி ஹோல் பார், அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ லாஜிக்கல் இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பிளஸ் பி பார் அப்படின்னு நம்மளுக்கு வரும். இப்ப இந்த இடத்தினுடைய அவுட்புட் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏபின்னு வரும். இடத்துடைய அவுட்புட் நமக்கு ஏபின்னு வரும். ஏபி. ஸோ அப்ப இந்த ஏபி ஏன் ஏபின்னு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உள்ளுக்குள்ளார இருக்கிற டேர்ம் மட்டும்தான் நம்ம இப்படி எழுதுறோம். அப்ப ஃபைனலி இது என்ன இருக்கு, அப்ப ஏ பி பார் ஹோல் பார், அப்ப நம்மளுக்கு என்ன வரும், ஏபின்னு வரும். ஸோ அதனாலதான் ஏபின்னு போட்டிருக்கோம். தென் இந்த ஏபிங்கிற இன்புட்டு நாட் கேட் வழியா வரும்போது ஏபி பார் அப்படின்னு வரும். இப்போ ஏபி பார்னு வருது அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் NAND கேட். ரெண்டு இன்புட்டை மல்டிபிள் பண்ணி அது காம்ப்ளிமெண்ட் எடுத்தா அதுக்கு பேரு NAND கேட். அப்ப இந்த டோட்டல் கேட்டோடைய கன்க்ளூஷன்ஸ் எப்படி இருக்கும்னா அது ஒரு NAND கேட்டா நம்மளுக்கு இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு ஏ பி. ஸோ இப்படி இருந்தாதான் அவுட்புட் இஸ் ஈக்குவல் என்னன்னு வரும், ஏ பி பார் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.